ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் எஸ்கே கபில் பேசுகிறேன். எந்த இது மதுரை ஜங்ஷன் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து பழைய வீடியோ, புது வீடியோ கிடையாது. நியர்பை 1 இயருக்கு முன்னாடி எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா மதுரை ஜங்ஷன் வந்து இப்போ வந்து புதுசாக நிறையா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட முன்னாடி நம்ம முகப்பனா இடிச்சுட்டு நல்லா பெருசாக கொண்டு வர போறேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹைஃபையாக இருக்கும், இங்கிட்டு பெரியாரை ஜாயின் பண்ணுற மாதிரி, அங்கிட்ட ஆலப்பாயத்தை ஜாயின் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா எப்படி புதுசாக கொண்டு வராங்கன்னு. நம்ம மதுரையோட கூவம்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஆலப்பாயத்துக்கு முன்னாடி இருக்க ஏரியா. அதையும் தாண்டி வந்தீங்கன்னா மதுரையில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறோம். உங்களுக்கு இந்த லொக்கேஷன் தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணிருங்க எந்த லொக்கேஷன்னு. அவ்வளோ தண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதை தாண்டி வந்தா பச்சை பச்சேன்னு. மதுரையிலேருந்து வெளியே போகும்போது நாங்கள் இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். நாங்கள் ட்ரெயின் ஏறி போனது பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து பெங்களூர் போகிறக்காண்டி போயிருந்தோம். நல்லா பச்சை பச்சைன்னு நீட்டாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வேல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ள பாத்ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு கப்பு வச்சு கப்பை செயினோட லாக் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. கழுவுறதே பின்னாடி கழுவுற மாதிரி இருக்கும், முன்னாடி வச்சு லாக் பண்ணாங்கன்னா எப்படி பின்னாடி வரை இழுக்க முடியும்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாச்சும் கமெண்ட்ல சொல்லுங்க ஏற்காண்டி எப்படி வச்சிருக்காங்கன்னு. அதே மாதிரி ஃப்ளஷ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வச்சிருக்காங்க. எதுக்கு அவ்வளோ தூரத்து தள்ளி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இன்னொன்று முக்கியமான விஷயம், மதுரையில கடவுளே வந்து காட்சி கொடுக்குற மாதிரி மலைக்கு நடுவுல ஹில்ஸ்னா வச்சு, ஹில்ஸுக்கு மேல மேகம் வச்சு சூப்பரா இருந்துச்சு கிளைமேட் அன்னைக்கு பாக்குறதுக்கு காலங்கட்டாலேயே. இந்த மாதிரி யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்க அப்படியே பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்க வந்து கொடைக்கானல் பக்கத்துல இருக்கு, ஆனா ஹில் ஸ்டேஷனால அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு யாராச்சும் எங்கே ஹில் ஸ்டேஷன் போலான்றவங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.